Hi students, இந்த வீடியோல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்படுற கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இங்க பாருங்க, பாயிண்டிங் எ லேடி இன் அ ஃபோட்டோகிராஃப். ஒரு லேடியோட பிக்சர் வந்து ஒரு ஃபோட்டோல இருக்கு. அதை வந்து சாந்தின்றவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்றாங்க. சாந்தி said her son's father, அந்த லேடியோட சன்னோட ஃபாதர் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட்னு அர்த்தம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட்னு டைரக்டா கொடுக்காம ஹர் சன்ஸ் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ சன் இன் லா ஆஃப் மை மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து என்னோட மதரோட சன் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன் இன் லானா மருமகன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க எங்க அம்மாவோட மருமகன் அப்படின்னா இவங்க வந்து என்னோட அம்மா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. சாந்தி சொல்றாங்க என்னோட அம்மாவோட மருமகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த லேடி இவங்களோட சிஸ்டரா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க சிஸ்டரா இருந்ததுனால தான் இவங்களை அவங்க மருமகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஸ்டர் அப்படின்றதான் சரியான பதில். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐம் ஃபேசிங் ஈஸ்ட். முதல்ல டைரக்ஷன் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது இங்க நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நிக்கிறோம். நம்ம நின்றுட்டு I turn 100 degree in the clockwise direction. 100 degree clockwise directionல turn பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது x axis y axis மாதிரி யோசிங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கும். ஸோ ஈஸ்ட்ல இருந்து கிளாக் வந்து இப்படிதான் சுத்தம். இதுதான் கிளாக்கோட டைரக்ஷன் 1 2 3ன்ட்டு. இந்த டைரக்ஷன்ல எவ்வளோ டிகிரி திரும்பணும்? 100 டிகிரி. ஸோ இங்கேருந்து 100 டிகிரினா இது வந்து 90. ஸோ இங்கே வந்திருக்கும் 100 டிகிரி. 90 விட பெருசாக வரும்ல 100. ஏன்னா ஒரு குவாட்ரண்ட்டுக்குள்ள 90 இருக்கும். அப்போ இங்கே 100 டிகிரி வந்து இந்த இடத்துல திரும்பியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தென் 145 டிகிரி இந்த ஆன்டி கிளாக் வைஸ். இங்க இருந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி திரும்புறாங்க. எவ்வளவு டிகிரி திரும்புறாங்க? 145 டிகிரி திரும்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருந்து இங்க வரைக்கும் 100 வந்திருக்கோம். நம்ம இன்னொரு 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பினோம்னா இங்க ஒரு 45 டிகிரி எடுத்திருப்பாங்க. ஸோ 145 டிகிரி எடுத்தாங்கன்னா அப்ப இதுதான் அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஆங்கிள். ஸோ இங்க வரும் இது. ஸோ இது வந்து உங்களோட நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் வருது. ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். அதுதான் நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டினும் டைரக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இப்போ நார்மலா நம்ம எடுக்கிற டைரக்ஷன் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் நம்ம எடுப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மேற்கு திசையில இப்போ இந்த வெஸ்ட் டைரக்ஷன்ல. ஸோ இங்க நின்றுட்டு இருக்கவங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல திரும்பி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க? 2 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துச்சு. டர்ன்டு சவுத், சவுத் டைரக்ஷன்ல திரும்பி 4 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. இங்கேருந்து சவுத்தில் 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி இஃப் யூ மூவ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷன்ல 3 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே 2 எடுத்திருக்கோம். அப்போ 3ன்றது அதை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கணும். அப்போ இது வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இங்கே நடந்திருக்காங்க. நடந்துட்டு அண்ட் தென் அகெயின் 1 கிலோமீட்டர் வெஸ்ட், இங்கேருந்து வெஸ்ட்டில் 1 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இந்த பக்கம் வரும். ஸோ வெஸ்ட்டில் இங்கேனா இது 1 கிலோமீட்டர் தான் இங்கே நடந்திருக்காங்க. ஸோ இங்கே 1 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா இங்கே வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தது தான் 1. ஸோ இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே அவங்க 4 கிலோமீட்டர் தானே கீழே வந்தாங்க. அப்போ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருந்திருக்கும். 4ன்றது தான் சரியான ஆப்ஷன். ஸோ 4 கிலோமீட்டர்ன்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. ஒரு கிளாக்ல அவங்க சொல்லியிருக்காங்க 12 o'clock the minute hand is pointing east direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 o'clockன்றது வந்து ஒரு ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்தது அப்படின்னா at 4:30 which direction will the hour hand point அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸ்ட் அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து நம்ம வெஸ்டர்ன் எடுத்திருக்கணும். ஸோ இது ஈஸ்டா இருக்கும்போது நம்மளோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இது நார்த், சவுத், இது வந்து ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இது வந்து இப்படி திரும்பி இருக்கு, அவ்வளோதான். அப்போ இந்த பக்கம் டெஃபினட்டாக என்ன வந்திருக்கணும்னா உங்களோட நார்த் வந்திருக்கும், இந்த பக்கம் உங்களோட சவுத் வந்திருக்கும். இதுதான் இந்த நீடல் இப்படி திருப்பி இருக்காங்க. ஏன்னா 12ல் ஈஸ்ட்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்படி எடுக்கும்போது 4:30 டைம் ஆகும்போது இன் விச் டைரக்ஷன் வில் தி அவர் ஹேண்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து உங்களோட 4:30 அப்படின்னும் போது உங்களோட அவரோட ஹேண்ட் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன் தான் கேட்குறாங்க. இது சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் வந்திருக்கு பாருங்க. சவுத் வெஸ்ட்ன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஆங்கிள் பிட்வீன் தி அவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் வென் த டைம் இஸ் 6:30 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக வந்து பார்க்கும்போது 6:30க்கு 6ம் வந்து 6ல் தான் இருக்கும். 30 minutesல
அந்த மினிட் ஹேண்டும் 6ல் தான் இருக்கும்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் 0ன்னு யோசிப்பாங்க. அது டெஃபினட்டாக அப்படி இருக்காது. ஏன்னா எக்ஸாக்டாக 6 o'clock இருக்கும்போது மட்டும் தான் அந்த அவர் ஹேண்ட் வந்து 6ல் இருக்கும். 6:13 வரும்போது 6க்கும் 7க்கும் நடுவில் போயிருக்கும். ஸோ அப்போ அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஆங்கிள் பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சி நம்ம எழுதலாம். இப்போ 6:13 போது இப்போ இது வந்து 6, இங்கே வந்து 7, இங்கே 6:13 போது இந்த ஹேண்ட் வந்து இங்கே போயிருக்கும். 30 minutes முள்ளு தான் இங்கே இருந்திருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இதை நான் 19 இதை மொத்தமாக 360, இதில் வந்து பாதி 180, இதில் அதுக்கப்புறம் 90, இதை 3ஆக பிரிக்கணும் அப்படின்னு வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதோட ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அவங்க எந்த ஹவருக்கு எந்த மினிட்டுக்கு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 11/2 minutes மைனஸ் 30 time hours அப்படின்றதுக்கு மாடுலஸ் போட்டுரும். ஏன்னா நெகட்டிவ்ல வந்தாலும் ஆன்சரை பாசிட்டிவ்ல தான் எழுதணும். இது எல்லா சம்முக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 11/2 உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க மினிட்ஸ் என்னது 30 minutes. அப்போ இந்த மினிட்டுக்கு பதிலாக 30 போட்டுருங்க. மைனஸ் 30 மல்டிப்ளை பை ஹவர்ஸ் 6 ஹவர்ஸில் இப்போ டைம் 6 o'clock, அதனால இங்கே 6ன்னு போட்டுக்கணும். இதை 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 15 times அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 11ம் 15ம் மல்டிபிள் பண்ணும்போது 165, 30ம் 6ம் மல்டிபிள் பண்ணும்போது 180 அப்படின்னு கிடைக்குது. 180ல் 165 மைனஸ் பண்ணால் 15 தான். இதை மைனஸில் எழுதக்கூடாதுன்றதுனால தான் இந்த அப்சல்யூட் வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ 15 டிகிரி அப்படின்றத உங்களோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட 3rd ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் 7, 28, 16, 125, 200, 300. ஸோ இது ஒரே நம்பரில் மல்டிப்ளோ டிவைடோ ஆகிட்டே போயிருக்கலாம். இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்கலாம். இல்லை ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸில் கூட இருக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே நியர் டு கியூப்ஸில் இருக்குது. அதாவது நம்மளோட கியூப்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ நார்மலாக நம்ம 1 cube, 2 cube, 3 cube, 4 cube கியூபோட வேல்யூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த நம்பர் மைண்டில் இருந்தால் இது பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து டெஃபினட்டாக நம்ம யோசிச்சிடலாம். 1 cubeனா 1, இது 8, இது 27, 4 கியூப் பண்ணால் 64, 125, 6 கியூப் பண்ணும்போது 216 வரும். இது வந்து 343, இது வந்து 512. இதுதான் கியூபிக் வேல்யூ. இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1, 2லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் 8 எழுதலை. 8லேருந்து 1 மைனஸ் பண்ணி 7 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து -1 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே 26ன்னு வந்திருக்கணும். அதை அவங்க எழுதலை. மற்றதெல்லாம் பாருங்களேன், இதில் 1 மைனஸ் பண்ணால் 63, இதில் 1 மைனஸ் பண்ணால் 124, இதில் -1 பண்ணும்போது 215, இதில் -1 பண்ணும்போது 342, அதேமாதிரி இது 511. எல்லாமே -1 பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த 28ல் -1 பண்ணியிருந்தா இந்த இடத்துல 26ன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணி போட்டாங்க. மற்ற எல்லாம் மைனஸ் ஆகிருக்கு, இது மட்டும் ஆட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அப்படி. இது மட்டும் தான் வித்தியாசமான நம்பர் இதில். ஸோ 28ன்றது உங்களோட 2nd ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்க, when the given words are arranged in alphabetical order, the word which comes second from the right ன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த 5 வேர்ட் இருக்கு. அசெண்டிங் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. நான் இங்கே சும்மா ஏபிசிடி எழுதி வச்சிருக்கேன். இதில் வந்து முதல் 2 லெட்டரும் பாருங்களேன், பிஏன்னு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ 3rd லெட்டரை போய் பார்க்கணும். இப்போ 3rd லெட்டரில் இங்கே ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட எல் இருக்கு. ஸோ ஜி ஃபர்ஸ்ட் வருமா எல் ஃபர்ஸ்ட் வருமானு பாருங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஜி யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ முதல்ல இந்த 3 ஜியும் எடுத்துக்கலாம். இந்த 3 ஜி எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த 2 எல்லையும் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த 3 ஜியில் யார் ஃபர்ஸ்ட் வரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4th லெட்டர் போய் பாருங்க. 4th லெட்டர் இங்கே இ இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட்ல இங்கே 4th லெட்டர்ல இ இருக்கு. அடுத்தது இங்கே 4th லெட்டர்ல ஏ இருக்கு. அடுத்தும் இங்கே 4th லெட்டர்ல என்னதான் இருக்கு, இ தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ தான் வரும். அப்போ ஏ வர்ற வேர்டை நம்ம முதல்ல எழுதிடலாம். அப்படி பார்க்கும்போது PAGANன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் வேர்டு, அதை எழுதியாச்சு. அடுத்து இ வந்து இவங்க 2 பேர்கிட்டயுமே இ தான் இருக்கு. அடுத்து இந்த வேர்டு வந்து இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வேர்டு வந்து இங்கே என்ன இருக்கு, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக பேஜ்ன்றது வந்திருக்கும் நெக்ஸ்ட். ஏன்னா அடுத்து அங்கே லெட்டரே இல்லை. ஸோ அடுத்த லெட்டர் PAGENT அப்படின்றத எழுதிடலாம். அடுத்த 2 லெட்டர் பார்க்கலாம். GEANT. எல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லுக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு, இங்கே எல்லுக்கு அப்புறம் ஏ வந்திருக்கு. ஸோ ஏயும் ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஏ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அப்போ டெஃபினட்டாக பேலஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பாலிசைட் அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கும். ஸோ இப்படி எழுதிட்டோம் நம்ம. இதுதான் நம்மளோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து செகண்ட் வருது. இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. நீங்கள் எழுதும்போது உங்களோட செகண்ட் வர வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பேலஸ்ன்றது தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட 3rd ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். யூ ஆர் ஹாப்பி என்பதை 813 எனவும், யூ அண்ட் மீ என்பதை 248 எனவும், யூ
ஆர் யூ ஹாப்பி என்பதை 835 எனவும் குறித்தால் ஹவு என்பது டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸையும் நம்பர்ஸ் என்ன நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி யோசிக்கணும்னு பாருங்கள். ஸோ முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற இந்த சென்டென்ஸில் இருக்க காமன் வேர்டு என்னன்னு பாருங்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறோம். ஹவ் ஆர் யூ, யூ அண்ட் மீ, இதுலேயும் யூ இருக்குது, இதுலேயும் யூ இருக்குது பாருங்கள். அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்க காமனாக இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே 813248 ரெண்டு பேர்கிட்டையும் 8 இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம சொல்லிடலாம். ஸோ யூ அப்படின்றது தான் டெஃபினட்டாக 8ன்ற நம்பர். ஸோ யூன்றது நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஹவ் ஆர் யூன்னு இருக்குது, இதில் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற காமன் வேர்டுன்னு பார்த்தா இங்கேயும் ஆர் யூ இருக்குது, இங்கேயும் ஆர் யூ இருக்குது. யூ வந்து நம்ம ஆல்ரெடி 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னொரு காமன் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க காமன் நம்பரில் 8ம் இருக்குது, 3யும் இருக்குது. ஆனால் 8 வந்து யூ ஓடுதில்ல, அப்போ டெஃபினட்டாக 3 அப்படின்றது தான் ஆர் அப்படின்ற வேர்டோட லெட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற சென்டென்ஸில் ஆரும் தெரியும், யூவும் தெரியும். ஏன்னா யூவோட வேல்யூ வந்து 8, இது வந்து 3. அப்போ எல்லாருக்கும் அந்த இன்னொரு நம்பர் என்னன்னு பாருங்கள், 1. அப்போ இந்த 1ன்றது தான் இந்த ஹவோட வேர்டோட கரெக்டான நம்பர். அப்போ ஹவ் என்பது 1ஐ குறிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதே மாதிரி அடுத்த அதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹாப்பி என்பதோட வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆர் யூ ஹாப்பி அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆறுன்றது 3, யூன்றது வந்து 8 ஓடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரு லெட்டர் என்னன்னு பார்க்கணும். இங்கே 5 தான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த 5 தான் உங்களோட ஹாப்பியோட லெட்டர். அப்போ ஹாப்பின்றது வந்து 5ன்ற தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 ஸ்டார் 3 என்பதை 6495 எனவும், ஸோ இந்த நம்பர் அதே மாதிரி 3 ஸ்டார் 4ன்றதுக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இது வந்து முதல்ல அவங்க மேக் பண்ணியிருக்காங்கன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த 2 ஸ்டார் 3லேருந்து இந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல 2வையும் 3 மல்டிபிள் பண்ணி தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து மல்டிபிள் பண்ணி இந்த 6ஐ கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து 4ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே இருக்கிற முதல் நம்பரான 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். அதனால தான் ரெண்டாவது 4 வந்திருக்கு. அடுத்து 9 வந்திருக்குன்னா இங்கே இருக்கிற ரெண்டாவது நம்பர் வந்து 3ஐ ஸ்கொயர் பண்ணி 9 போட்டிருக்காங்க. கடைசியில் ஒரு 5 இருக்குது. 5ன்றது வந்து இந்த 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். இதை தான் 6495 அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே ரூல் அடுத்த நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம யோசிச்சது கரெக்டு. இப்போ 3 ஸ்டார் 4 அப்படின்றதுல முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கணும். அப்போ 3ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12, அந்த நம்பர் கரெக்டாக இருக்குது. அடுத்து இங்கே இருக்க முதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3ஐ ஸ்கொயர் பண்ணணும். 3ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 9 வந்திருக்கும். அடுத்து 4ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடச்சிருக்கும். அப்புறம் இந்த 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம். ஆட் 4னா 7ன்னு கிடைக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது 129167 அப்படின்னு இந்த நம்பரை தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ரூல் படி தான் நம்ம 4 ஸ்டார் 5 கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்களோட மல்டிப்ளிகேஷன், அப்போ முதல்ல 4 5s தான் பண்ணியிருப்பாங்க 20. அடுத்து முதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16. அடுத்து ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க 25. அப்புறம் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருப்பாங்க 9ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் அவங்க எடுத்து எழுதியிருக்காங்க. 2016259 அப்படின்றதான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ 8del7 அப்படின்றத 11315 எழுதியிருக்காங்க. 7del5 அப்படின்றத வந்து 7424 அப்படின்னு எழுதி. இப்போ போன டேர்ம் மாதிரி எப்போவுமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ இந்த நம்பர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ முதல்ல வந்து 11315 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8ஐ ஸ்கொயர் பண்ணி 7ஐயும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 64 கூட 49 ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு 113 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதான் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து 15 அப்படின்னும் போது நமக்கு எப்படி தெரியுமா தோணுது, 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அதே மாதிரி இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ல. அப்படி பார்த்தா 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 24 வராது. அப்போ அவங்க அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி போடல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி 8ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணால் ஒரு நம்பர் வரும்ல. ஆக்சுவலாக 15ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணி 15 எழுதியிருக்காங்க அப்படின்னு யோசிங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் நம்பருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா 7del5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா 7ஐ ஸ்கொயர் பண்ணி 5ஐ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். 7ஐ ஸ்கொயர் பண்ணால் 49, 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 74. ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டாக வருது. ஸோ அடுத்து இதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு யோசிச்சோம். இதை ஆட் பண்ண வேல்யூ இல்லைல்ல, அதனால தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கோம்னா, இப்போ 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 7ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்னா 7ம் 5ம் ஆட் பண்ணும்போது
12 கிடைக்கும். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 2 கிடைச்சிருக்கும். அப்போ ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி 24 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நம்பர் தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, 7424 அப்படின்னு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த நம்பருக்கும் நம்ம அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ 8 del 5 அப்படின்ற நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல 8 ஸ்கொயர் பண்ணி 5 ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 89 கிடைக்குது. ஸோ அடுத்த ரெண்டு டிஜிட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர், இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி போடணும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 13 வருது, இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்குது. 13 3s are 39. அப்போ 8939 அப்படின்றதான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏகே அப்படின்றது எஃப் ஆயிருக்கு, ஜிகேன்றது ஐனா ஐக்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் இங்கே வந்து ஆல்ஃபபெட்டுக்கு நம்பர் போட்டிருக்கேன். நீங்களுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க கடைசி பேஜில் ஒரு ரஃப் ஷீட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் பேப்பரோட. அதில் வந்து ஏபிசிடிக்கு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை மேம் எனக்கு மைண்ட்லேயே தெரியும்னா சூப்பர். இப்போது ஏன்ற நம்பருக்கும் கேன்ற நம்பர், இப்போ ஏன்ற நம்பர் வந்து 1, கேன்ற நம்பர் வந்து 11. இவங்க ஆன்சர் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏக்கும் கேக்கும் நடுவில் இருந்து ஒரு நம்பர் எடுத்து ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சரி, அது எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, இப்போ ஏ வந்து 1, கே வந்து 11. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12 கிடைக்குது. 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். அதனால 6ஓட லெட்டர் எஃப்னு எழுதியிருக்காங்க. அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ ஜி கே இங்கே வந்து ஐன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஜின்ற ஆல்ஃபபெட் வந்து இங்கே இருக்குது 7th, கேன்ற ஆல்ஃபபெட் வந்து இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஐயை தான் எடுத்து எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் யோசிக்கலாம், ஜி வந்து 7, கேயோட நம்பர் வந்து 11, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 18 வரும். 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9. அதனால தான் 9th லெட்டர் ஐன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஐக்கும் கியூக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஐயோட ஆல்ஃபபெட் பார்க்கும்போது ஸோ ஐ வந்து 9th one, கியூ அப்படின்றது உங்களோட 17th லெட்டர். ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 28 கிடைக்கும். 28 டிவைடட் பை 2 பண்ணால் 14 கிடைக்குது. 14 அப்படின்றதோட நம்பர் பாருங்கள். ஸோ இதே பேட்டர்னில் இப்போ ஐயோட நம்பர் பாருங்கள். ஐ வந்து 9, உங்களோட கியூ வந்து 17 ஆல்ஃபபெட்டில். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 26 கிடைக்குது. டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு 13 வரும். அப்போ 13th லெட்டர் என்னன்னு பார்க்கணும். 13th லெட்டர் எம் அப்படின்றதா. ஸோ எம் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இல்லை ஐக்கும் கியூக்கும் சென்டரில் இருக்க நம்பர் எடுக்கன்னு கூட எடுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஐ இருக்குது, கியூ வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து மிடில் நம்பர் வேணும் அப்படின்னா இங்கேருந்து 3 ஆல்ஃபபெட் விட்டுட்டு இங்கேருந்து 3 ஆல்ஃபபெட் விட்டுட்டு இங்கேருந்து நடு நம்பர் எடுத்திருக்காங்க. அப்படி கூட நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிளஸ் என்பதை மல்டிப்ளிகேஷன் எனவும் மைனஸ் என்பதை டிவிஷன் எனவும் மல்டிப்ளிகேஷனை மைனஸ்னும் டிவிஷனை வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டினில் சிம்பிள் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே இருக்க நம்பரை மட்டும் எடுத்து முதல்ல எழுதிக்கோங்க. அதாவது 5, அதுக்கப்புறம் ஒரு 12 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 8 இருக்கா. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க சிம்பிளை மாற்றிக்கலாம். முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மீன்ஸ் என்னது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. அடுத்து இங்கே 12க்கும் 6க்கும் இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் மீன்ஸ் என்னது, டிவிஷன். அப்போ இங்கே முதல்ல டிவிஷன் போட்டுருங்க. அடுத்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ். இங்கே கடைசியாக மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு மைனஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மைனஸ் இப்படி எழுதிட்டு எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் ப்ராக்கெட் ஆஃப்லாம் இல்லை. டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். இதுதான் ரூல். ஸோ முதல்ல டிவிஷன் இருந்தால் முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும். 12 டிவைடட் பை 6 அப்படின்னு இருக்குது. 12 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 1s are 6 2s are 2 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 5, இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் அப்படியே தான் இருக்கும். இந்த டிவிஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணிடலாம். 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2. இங்கே இருக்கிற இந்த +3 இந்த -8 அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 5 2s are 10 கிடச்சிருக்கும். இந்த +3யும் இந்த -8ம் அப்படியே வந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா 13. 13லேருந்து 8 மைனஸ் பண்ணிட்டோன்னா 5 கிடைக்குது. 5ன்ற ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.